ஒரு விவசாயி வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு கழுகோட முட்டை கிடக்குது. அவர் பார்த்துட்டாரு. அந்த முட்டையை எடுத்து கொண்டு போய் அவருடைய கோழி பண்ணையில உள்ள சக எல்லா முட்டைகளோடையும் சேர்த்து வைக்கிறாரு. அங்க இருந்த கோழி வருது. கோழி வந்தோடனே அந்த முட்டையும் சேர்த்து மற்ற எல்லா முட்டையும் சேர்த்து அது வந்து அடக்காக்குது. அடக்காக்கும் போது அது ஒரு நாள் வந்து அது உடஞ்சி குஞ்சு பொரிக்கும் போது கழுகும் அதில் வெளியே வந்துடுது. குஞ்சு எல்லாம் பொரிச்சதுக்கு பிறகு அந்த கோழிகளுக்கூடயே அது வளரும் போது அது நம்மளும் கோழி வர்க்கம் தான் செஞ்சு அது இப்போ நம்மளால பறக்க முடியுங்கிறதே அதுக்கு தெரியாம போச்சு. ஒரு நாள் நம்ம வந்து அது வானத்தில் நிறைய கழுகுலாம் பறக்கும்போது அது நினைக்குது, நம்மளும் கழுகு மாதிரி நம்ம பிறந்திருந்தோம்னா மேலே பறக்கலாமேன்னு. பார்த்துக்குங்க, நம்ம எந்த கூட்டத்தில் கூட இருக்கோமோ அதே அந்த அளவுக்கு தான் நம்மளோட மூளை வந்து வேலை செய்யும். நம்ம அந்த மாதிரி பறக்கணும்னா நம்ம அதுக்கு முயற்சி செய்யணுங்கிறது அதுக்கு தெரியல. நம்ம அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்தாதான் நம்ம அதை முயற்சிங்கிறது அதில் இருக்குது. நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம கோழியா இருக்க போறோமா கழுகா இருக்க போறோமான்னு நம்ம தான் முயற்சி பண்ணணும்.